வணக்கம் மக்களே. எதுக்குடா சொல்யூஷன் டப்பா கையில் வச்சுன்னு பார்க்குறீங்களா? இதை வச்சு தான் நம்ம பைப் ஓட்ட போகிறோம். எதுக்கோசரம் பைப் ஓட்ட போகிறோம்னு பார்க்க முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை நல்லா வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்காட்டுக்கு தண்ணி விட போகிறோம். எப்பயும் போல் சொட்டு நீரில் விட்டுருந்தோம். அதெல்லாம் தண்ணி சரி இந்த டைம் மோஸ் போட்டு ஃபுல்லாக எப்படிலாம் தண்ணி பார்ப்போமோ வாக்கியெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுடலாம். கரை போட்டிருந்தோம் நேற்றே. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவாங்க, செக் பண்ணி பாருங்கள். அதை அப்படியே மடை கோஸில் போட்டு ஃபுல்லாக பாய்ச்சிடுவோம். எதனால் அப்படின்னா இப்படி பாய்ச்சிட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட தண்ணி தேவைப்படாது. அதனால் ஒரு கான்செப்டில் வந்துட்டோம். இதெல்லாம் சொட்டு நீர் பைப்லேருந்து தண்ணி வரனால இங்கே எண்டில் பார்த்திங்கன்னா ஏர் பைப் வச்சுருந்தோம். அந்த ஏர் பைப்பை அறுத்து பார்த்தீங்கன்னா ஆசாபிடி உதவியோட அறுத்து எடுத்துகிட்டு மரடம்மி போட போகிறோம். மரடம்மி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானப்போ பார்த்திங்கன்னா ஏரும் கழட்டி விட்டுக்கலாம். தேவையானப்போ தண்ணி பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்காகட்டும் காட்டுக்காகட்டும் எல்லாத்துக்கும் விட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை அறுத்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆசா பிளேட் வச்சு நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்கு ஃபுல்லாக சைடெலாம் சொரண்டி விட்டு சொல்யூஷன் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதான். இது ப்ரெஷர் லைனில் வரதுனால சொல்யூஷன் தாராளமாக மோஸ்ட்லி அதிகமாக அப்ளை பண்ணும். கம்மியாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஏர் லீக் ஆகிறதுக்கும் பிடிங்கிட்டு வரதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சொட்டு நீர் பைப் போடுறப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக வரும். அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்யூஷன் நம்ம அப்ளை பண்ணலாம், தப்பே இல்லை. அடுத்து டம்மிலாம் போட்டு விட்டு பார்த்திங்கன்னா கேட் பெண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போயிட்டு தண்ணி போட்டு விட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிக்கும். பெண்டு அப்படியே பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற பைப் எடுத்து போட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் தூரத்துக்கு போய் அப்புறம் மடக்கோஸ் போட்டு விட்டோம்னா எண்டு வரைக்கும் பாய்ச்சிடலாம். இதை பாய்ச்சி முடுக்க கான்செப்டுக்கு ஒரு மணி நேரம் சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது போக பார்த்திங்கன்னா போர் மோட்ரு ஒரு 3 ரவுண்டு பார்த்திங்கன்னா கிணத்துக்கும் போட்டு விட்டோம். அது இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு ஷடவுனு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி எடுத்துகிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு கரண்ட் வர எப்படியோ ஒரு 6 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து தண்ணி எடுத்துலாம் விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஒரு 1.5 நாள் தண்ணி இருக்கிறதுனால பாயத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதே சொட்டு நீரில் போட்டுவிட்டோம்னா தாராளமாக 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். குளிர் வேறு மணி இன்னும் 7 கூட வர, வெயில் இன்னும் வரல. ஆனால் குளிர் ஹெவியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சொட்டர்லாம் போட்டு வந்துட்டோம். சரி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு வரணும்னு போயிட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருவோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சைடு போருக்கு மேலேயே வந்துடுச்சு. அதனால் எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. போர் மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. கேட்டெல்லாம் ஆனில் இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்து ஷார்ட்ரு மேலே தூக்கிவிட்டு மோட்டர் போட்டுவிட்டோம் அப்படின்னா தண்ணி பார்த்திங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிக்கும். நம்ம பார்த்திங்கன்னா சோளம் வரிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஓரளவுக்கு பயிரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த தண்ணி எதனால் இப்படி விட்றோம் அப்படின்னா அடுத்த காரணம் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி விட்டுட்டு அப்புறம் உடனே உரம் போட்டு விட்டோம் அப்படின்னா கப்பு கப்புன்னு சோளப்பயிர் மேலே வந்துடும். அது ஒரு காரணத்தினாலையும் பார்த்திங்கன்னா இப்படி போட்டுவிட்டோம். அதே சொட்டு நீரில் போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுனா மட்டும் நல்லா ஊறும். அந்த மாதிரி டைமில் உரம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக செடிங்களுக்கு உரைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி போட்டுவிட்டோம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி ஏற ஆரம்பிச்சிக்கிச்சு. ஏற வரைக்கும் ஏற வேண்டியது தான், தளவுக்கு சுத்தமாக போகுது. அதனால் மடக்கோசு அந்த சைடு போட்டோம். மடக்கோசு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி பார்த்திங்கன்னா பாய ஆரம்பிச்சிக்கும். காலங்காத்தால் நம்மளுக்கு வேலை இப்படி தான் போய்ட்டுருக்கு. அப்படியே உங்களுக்கு விவசாயம் செய்யணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா வச்சுருங்க. அப்போ தான் நாம் என்னோடய அக்ரி அண்டு ஃபார்மிங் இன்ஃபர்மேஷனை பற்றி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் தலை வரைக்கும் போய் பார்க்க வேண்டியதுதான். அங்கங்கே சொட்டையாக இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. பயிர் வளர்ந்துச்சு அப்படின்னா எல்லாம் பக்காவாக வந்துடும். அடுத்து ஒரு லென்த் பிளாகில் பார்க்கலாம்.